நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். தூங்கிட்டாளா? தூங்கிட்டா, படுக்க வைக்கலாம். நான் போடுறேன். அம்மாவும் பிரதீபா அம்மாவும் மோதிக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். தாசங்கல் மரணத்தை பத்தி சொல்றீங்க? அத்தைக்கு அதை பத்தி எதுவும் தெரியலையே. யாரோ ஃப்ராடுங்க தான் இதை வச்சு கேம் ஆடுறாங்கன்னு நினைக்கிறேன். என்கொயரின்னு வந்துட்டா இந்த வீட்டுக்கு தினமும் போலீஸ் வருவாங்க. வரட்டுமே. அம்மாவோட சைடு சேஃப்னு நான் உறுதியா நம்புறேன். எனக்கு தெரிஞ்சு அத்தையோட தூரத்து சொந்தக்காரங்க தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க. உனக்கு தான் தெரியும்ல, கார்ப்பரேட் இந்தியாவை எங்க அப்பாவும் அம்மாவும் கஷ்டப்பட்டு உருவாக்குனாங்க. அதை கலைக்கிறதுக்கு எவனும் வரக்கூடாது. வந்தா ஒத்த பைசா கூட நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஏங்க, பிரதீபா அம்மாவுக்கு இதுல உரிமை கிடையாதா? இது ஏன் சந்தேகம் தான். பிரதீபா அம்மாக்காகலாம் நான் பேசல. அத்தைக்கெல்லாம் உரிமையே கிடையாது. அப்பாவோட சிஸ்டருங்கிற உரிமை மட்டும்தான். அத்தையை தான் நாம பாத்துக்கிறோம்ல. என்னோட அம்மாவை யாராவது சூழ்ச்சி வலையில சிக்க வைக்கணும்னு நினைச்சாங்க, அவங்க கதையை நான் முடிச்சிருவேன். ரொம்ப நேரம் ஆகுது, தூங்க வேண்டாமா? வா போலாம். அம்மா, என்னங்க பழைய டியூட்டி ஆரம்பிச்சிட்டியா? செஞ்சுதானே ஆகணும். ஏமா அனு பாப்பா இங்க? இன்னைக்கு பொறுப்பெல்லாம் அப்பாவுக்கு தான். குளிக்க வச்சு சாப்பாடு ஊட்டுறாரு. அவ்வளோ க்ளோஸ் ஆயிட்டாங்களா? இன்னைக்கு ஸ்கூலுக்கு கூட கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்காரு. யாருன்னு பாரு. மேடம், ஒரு கொரியர் வந்திருக்கு. யாருக்கு? அஞ்சனா மனு பிரதாப். அது நான் தான். இந்தாங்க மேடம், இதுல சைன் பண்ணுங்க. சரிங்க மேடம். என்னம்மா? கொரியர் வந்திருக்குமா? எனக்கு யார் இதை அனுப்பியிருப்பாங்க? புக்ஸ் தான் நினைக்கிறேன். ஏன்னா நல்ல கனமா இருக்கு. புக்ஸ் தான். நான் தான் உனக்காக ஆர்டர் பண்ணேன். IAS எக்ஸாம்க்கான பிரிலிமினரி டெஸ்டுக்கான சிலபஸ் அத்தனையும் இருக்கு. ஐயோ அம்மா, இவ்ளோ சீக்கிரமாவா? படிக்க ஆரம்பிச்சிரு. புக்கை வச்சுக்கிட்டு பூஜை பண்ணாத. நீ ஒரு கலெக்டர் ஆகணும். அதுக்கப்புறம் என்ன பண்ண போற? எல்லாமே கற்பனை கேள்விகளா? இருந்துட்டு போகட்டும். நீ என்ன பண்ணலான்னு இருக்க? நேரா பிளான்டேஷனுக்கு போவேன். அங்க போய் என்னுடைய நண்பர்களையும் அக்காக்களையும் பாப்பேன். பாஸ்கர் மாமா வீட்ல அன்னைக்கு நான் தங்குவேன். இந்த கனவு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? எல்லாம் நல்லபடியா நடக்கும். அம்மா,
என்னோட ஒரு சந்தேகத்தை கேட்கவா? போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சா அதனால நமக்கு ஏதாவது பிரச்சனை வருமா? கேஸ் கொடுத்திருக்காங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இதுக்கு பின்னாடி ஒரு கொலை முயற்சி இருக்குங்கிறது தானே. அது நிச்சயம் விசாரிப்பாங்க. அந்த விசாரணை வீட்டுக்கு வெளியில நிக்காது, வீட்டுக்குள்ளதான் வரும். அடிக்கடி போலீஸ் வந்துட்டு போவாங்க. வீட்ல எல்லார்கிட்டயும் விசாரிப்பாங்க. மீடியா பீப்புள் எல்லாம் இத பெரிய நியூஸா போடுவாங்க. நம்ம கம்பெனி நிலைமையும் டவுன் ஆகும். ஆ, பிரதீபா அம்மாவுக்கு உடம்பு சரியாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் பேசியே தீர்த்துக்கலாம்ல. அது கரெக்டு தானே? பிரதீபாவுக்கு உடம்பு சரியாயிடுச்சுன்னா அவ நேரடியா என்னோட மோதுவா. என்னோட அழிவை தான் அவ எதிர்பார்த்துட்டு இருக்கா. நீங்களும் பிரதீபா அம்மாவும் எப்பவுமே பிரியாத தோழிகள் தானே? நான் ஏற்கனவே கதையை பாதியில விட்டுட்டேன். என் வாழ்க்கை கதையை தான் சொல்றேன். அத நீ முழுசா கேட்டன்னா கண்டிப்பா உன்னால என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க முடியும். தாசண்ணாவோட ப்ரப்போசல பிரதீபா வேண்டான்னு சொல்லிட்டா. அப்புறம் நான் வற்புறுத்தினதுனால அவ சம்மதிச்சா. பிரதீபாவுக்கு கல்யாணம் நடந்துச்சு. பிரதாப் அப்பப்போ என்ன பார்க்க வருவாரு. பிரதீபாவோட வீட்ல தான் பிரதாப்பும் தங்கியிருந்தாரு. அதாவது தாஸ் அண்ணாவோட வீட்ல. நான் என் படிப்பை கம்ப்ளீட் பண்ணேன். ஆனா ரிசல்ட் வரல. அந்த நேரம் பார்த்து எங்க அம்மா படுத்த படுக்கை ஆயிட்டாங்க. ஒரு வேலை கிடைக்கிற வரைக்கும் அம்மா பண்ண வீட்டு வேலையெல்லாம் நான் தான் பார்த்தேன். என்னடி பண்ற? பாத்திரத்துக்கெல்லாம் முத்தம் கொடுக்கறியா என்ன? இல்ல பாத்திரத்துல இருக்கிற கறி எடுத்து கண்மை பண்றியா? இப்ப முடிச்சிடுறேம்மா. நீ கழுவுற பாத்திரம் எல்லாம் சுத்தமா இல்லன்னு சமையல்காரி சொல்றா. பாத்திரத்தை எல்லாம் நல்லா அழுத்தி தேடி. சரிங்கம்மா. ஆமா, உன் படிப்பெல்லாம் முடிஞ்சிடுச்சா இல்லையா? எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, இன்னும் ரிசல்ட் வரல. ஆமா, நீ என்ன படிக்கிற? பிஜி. பிஜின்னு சொன்னா என்ன படிப்பு? போஸ்ட் கிராஜுவேஷன் எம்ஏ. ஓ, நீ எம்ஏ படிக்கிறியா? இதுக்கு தான் இவ்ளோ பந்தாவா? பாத்திரத்தை ஒழுங்கா கழுவுடி. அதுக்கப்புறம் வந்து மரத்தை வெட்டு. ஆமா, தண்ணி எடுத்துட்டியா? இல்ல. எங்க வீட்ல எல்லாரும் சுடு தண்ணியில தான் குளிப்பாங்க. சரிங்கம்மா. அதுக்கப்புறம் கிச்சன்ல போய் ஏதாவது சாப்பிடு.
உங்ககிட்ட கொஞ்சம் பணம் கேட்டிருந்தேன். அப்படிலாம் எடுத்து கொடுத்துட முடியாது, புரியுதா? இல்ல அம்மா முடியாம படுத்திருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? இத பாரு, பண்ண வேண்டியதை நாங்க பண்ணிட்டோம். இனி கஷ்டம்தான். வேலைக்கு யாரும் வரமாட்டாங்கன்னு நினைக்கிறியா? அப்படியெல்லாம் இல்லம்மா, மருந்து தீந்துருச்சு அதான். ம். இனி தேவையில்லாம அடிக்கடி பணத்தை கேட்காத. இந்தா. என்ன இன்னைக்கு காக்காலாம் கூட்டமா ஒன்னா சுத்துது? அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்ச பலகாரம். சாப்பிடக்கூடாதுதான், பரவாயில்ல சாப்பிடட்டும், மருந்து தான் இருக்கே. இத பார்த்தா அம்மா படுற சந்தோஷத்தை என்னால பார்க்க முடியும். எவ்வளவு நாள் ஆச்சு அம்மாவோட சிரிச்ச முகத்தை பார்த்து. அம்மா அம்மா, உங்களுக்காக நான் ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன். அம்மா. ஆஹா. ஆஹா, தூங்கிட்டீங்களா? பெரிய வீட்ல முதலாளி அம்மா இன்னைக்கும் திட்டினாங்க. அவங்க வாயை திறக்கிறதே அதுக்கு தானே. முதல்ல ஒரு வேலை ரெடி பண்ணணும், அதுக்கப்புறம் அம்மாவை நான் ராணி மாதிரி பார்த்துப்பேன். பிரதாப்க்கு வேலை கிடைச்சிச்சுன்னா அப்புறம் கல்யாணம் தான். நான் மட்டும் இவ்ளோ பேசிட்டு இருந்தா எப்படி? அம்மா எந்திரிச்சு உட்காருங்க, உங்களுக்கு பிடிச்ச பலகாரம் வாங்கிட்டு வந்திருக்கேன், அப்புறம் மருந்து சாப்பிடலாம். அம்மா எந்திரிங்கம்மா. அம்மா 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 எந்திரிங்கம்மா. அம்மா 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 அவங்களோட வாழ்நாள் முழுக்கவே மனசுக்குள்ள கவலைகளை சுமந்துகிட்டு வாழ்ந்தவங்க தான் என்னோட அம்மா. ஒரு முறை கூட என் முன்னாடி அவங்க அழுததில்ல. எனக்கு தெரியாம மறைஞ்சுதான் அவங்க அழுவாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு நாள் கூட வயிறு நிறைய சாப்பாடு போட்டு அன்பா என்னால பாத்துக்க முடியல. அம்மா இறந்த தகவல் தெரிஞ்சு பிரதீபாவும் பிரதாப்பும் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவ எனக்கு ஆறுதல் சொன்னா, என் கூடவே இருப்பேன்னு சொன்னா. சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கிறதா பிரதாப்பும் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தாரு.
இப்படியே உட்காந்துருந்தா எப்படிம்மா? அம்மா இறந்து போய் 3 நாள் ஆகுது. அம்மா இறந்துட்டாங்கன்னு என்னால இப்ப கூட நம்ப முடியல. உண்மையை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நேத்து கொண்டு வந்த சாப்பாட்டை நீ சாப்பிடலையா? எனக்கு பசிக்கல பிரதாப். சாப்பிடாமே இருந்தா உடம்பு என்னத்துக்காகிறது? இப்ப நான் கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடாம இருக்காத. வா. உனக்கே தெரியும்ல, பிரதீபாவுக்கு கல்யாணம் ஆயிட்டா மச்சான் கூட சிட்டிக்கு போயிடுவா. அவளால் அப்பப்போ உன்னை வந்து பார்த்துக்க முடியாது. எனக்கு தெரியும். வீட்டில் சமையல் செய்ய பிரதீபா ஒரு ஆளை வர சொல்லியிருக்கா. அப்புறம் மச்சாங்கிட்ட சொல்லி அவங்க கம்பெனிலே உனக்கு ஒரு வேலை ஏற்பாடு பண்ணுறதா சொல்லியிருக்கா. வேண்டாம் பிரதாப், எனக்காக அவ போய் இப்போ எதுவும் கேட்க வேண்டாம். வேலையை நானே ரெடி பண்ணிக்கிறேன். பிரதாப், சீக்கிரமா பிரதீபா கிட்ட நம்மளை பற்றி பேசுங்க. இந்த வீட்டையும் அம்மா அடகு வச்சிருக்காங்க, எப்போ வேணாலும் வெளியே அனுப்பலாம். நான் அடுத்த வாரம் சிட்டிக்கு போகிறேன். மச்சான் கம்பெனிலே எனக்கும் ஒரு வேலை சொல்லியிருக்கா. வேலை ரெடியானதும் பிரதீபா கிட்ட நம்மளை பற்றி சொல்கிறேன். என்ன? சரி. சீக்கிரமாகவே வந்து நான் உன்னை கூட்டிகிட்டு போயிடுவேன். நான் காத்திருப்பேன். பிரதீபா அம்மாவோட மனசு உங்க கூடவே தான் இருந்திருக்கும்ல? ஆமா, என்னை பத்தி எப்பவுமே அவ விசாரிச்சுக்கிட்டே தான் இருப்பா. எங்களுக்குள்ள இருந்த அன்பு அந்த அளவுக்கு வலிமையானது. போய் யாருன்னு பாரு. அப்போ மிச்ச கதை? நீ போய் பார்த்துட்டு வா, நான் அப்புறமா சொல்றேன். உன்கிட்ட நான் சொல்லாம இருப்பேனா? ஆனா நான் சொல்ற கதையில சந்தோஷமே இருக்காது. நீ போ. வணக்கம் சார். வணக்கம்மா. நல்லா இருக்கியாம்மா? சீக்கிரமாவே வேர்ல்டு ஃபேமஸ் ஆயிட்ட. ஐயோ, அந்த அளவுக்குலாம் நான் ஒன்றும் பண்ணலையே. நம்ம எல்லாருக்குமே அறிவு இருக்குமா, ஆனா அதை சரியான நேரத்தில் பயன்படுத்துறது இல்லை. ஆனா அஞ்சனாவுக்கு நல்ல சென்ஸ் இருந்தாலும் பெரிய டிராஜடி நடந்துருச்சுல. ஆசைப்பட்ட குழந்தைய இழந்துட்டீங்க. ஆமா, ஆனா அதுக்கு பதிலா இன்னொரு குழந்தைய கடவுள் கொடுத்திருக்காரு. அனுப்பாப்பா. ஆமா, அவ எங்களை விட்டு போயிடுவாங்கிற பயமும் எங்களுக்கு இருக்கு. சட்டப்படி அந்த குழந்தைக்கு நம்ம உரிமை கொண்டாட முடியாது. இதுல ஒரு நல்ல விஷயம், குழந்தையோட அப்பா அம்மா ஜெயில இருக்காங்க. ஜாமீன் கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது. இப்போதைக்கு பயப்பட வேண்டாம். தாத்தான்னு சொல்லிக்கிட்டு ஒரு ஆள் இங்க வந்திருந்தாரு. தெரியும், அந்த ஆளு ப்ரூஃப் பண்ணட்டும். உன்னோட கவலை எனக்கு புரியுதுமா. அந்த ஆளு கோர்ட்ல மூவ் பண்ணட்டும், அப்புறம் நாம பாத்துக்கலாம். அந்த ஆள் கூட போக மாட்டேன்னு குழந்தை சொல்லிட்டா மேட்ரு முடிஞ்சதுன்னு அர்த்தம். மல்லிகா எங்க? இதோ இருக்கேன். நீ உள்ள போமா. நீங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? அஞ்சனா கிட்ட பேசிட்டு இருந்தேன். வாங்க. குழந்தை விஷயம் தானே? அவ கிடைக்க மாட்டாளுன்னு பயப்படுற. ஆமா, இப்ப அவளுக்கு ஆறுதலே அந்த குழந்தை தான். தெரியும். சட்டப்படி நமக்கு எந்த உரிமையும் இல்லை. அவங்க கரெக்டான ப்ரூஃபோட கோர்ட்டுக்கு போனா நாம குழந்தைய அனுப்பிதான் ஆகணும். சட்டப்படி நமக்கு உரிமை இருக்கு வக்கீல் சார். இது ஒரு புது லா பாயிண்டா இருக்கு. ஆமா, உங்களுக்கு தெரியாத சட்டம்லாம் குழந்தை விஷயத்துல எனக்கு தெரியும். கேஸ் கோர்ட்டுக்கு வரட்டும், ப்ரூஃப அப்ப நான் கொடுக்குறேன். இப்போதைக்கு அதை பத்தி எதுவும் பேச வேண்டாம். நான் சொன்ன விஷயம் எல்லாம் என்னாச்சு?
ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கிட்டு வந்துட்டேன். பிரதீபாவுக்கு உரிமையான எல்லா சொத்துக்களையும் என் பேர்ல பிரதீபா எழுதி கொடுக்கறா. ஆமா. குட். வாங்க, அவகிட்ட சைன் வாங்கிடலாம். கை நாட்டு தானே வாங்க போறோம். அவ சைன் பண்ண மாட்டான்னு எனக்கு தெரியும். ஒரு பெரிய கிளைமேக்ஸை இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த கிளைமேக்ஸ் ஒரு கேம் சேஞ்சரா இருக்கும். வாங்க. சாப்பாடெல்லாம் வேளை வேலைக்கு வருதில்ல, அதுல நான் எந்த குறையும் வச்சதில்ல. இங்க 22 வருஷமா நான் உன்னை கவனிக்கிறேன்ல, அதுக்கான சம்பளத்தை வாங்க தான் வந்திருக்கேன். அது என்னன்னு சொல்றதுக்காக ஒருத்தர் என் கூடவே இப்ப வந்திருக்காரு. வக்கீல் சார், வாங்க. இவர் நம்ம கம்பெனியோட லீகல் அட்வைசர். உனக்கும் தெரியும். உட்காருங்க. நாம நிறைய வாட்டி சந்திச்சிருக்கோம். பிரதீபாவுக்கு பழைய அட்வொகேட்ஸ் மேலதான் நம்பிக்கை. அதனாலதான் இப்ப இவர் அறிமுகப்படுத்துறேன். வக்கீல் சார், நீங்க வந்த விஷயத்த சொல்லுங்க. சில லீகல் தேவைக்காக வந்திருக்கேன். உங்களோட எல்லா சொத்துக்களும் இப்ப இருக்கிறதும் வரப்போறதும் மல்லிகா பிரதாப் பேருக்கு மாத்த போறோம். அதாவது இஷ்டதானம். அந்த பேப்பர்ஸ் தான் இது. இதுல நீங்க சைன் பண்ணணும். அப்ஜெக்ஷன் இருந்தா சொல்லலாம். சொல்ல முடியலன்னா எழுதி காமிக்கலாம். இதுதான் கடைசி சான்ஸ். நீ எதுவும் எழுதலனா அதோட அர்த்தம் உனக்கு இதுல சம்மதம். பத்து செகண்ட் நான் உனக்கு டைம் தரேன். இல்லைன்னா உன் கை நாட்டை எடுத்துக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன். டைம் முடிஞ்சிருச்சு. வக்கீல் சார், கை நாட்டு வாங்கலாம்.
பிரதிபா, நீ இனிமே என் அடிமை. எந்த நிமிஷம் வேணாலும் வீட்டை விட்டு உன்னை வெளியில அனுப்புவேன். அது எந்த நாளுன்னு தான் நான் இன்னும் முடிவு பண்ணல. அது நீ நடந்துக்கிற முறையில தான் இருக்கு. நீங்க வாங்க. ஐயோ, தப்பு பண்ணிட்டேனா? என்னங்க, நான் எந்திரிச்சிருந்தா மல்லிகா என்ன ஏதாவது இருட்டு ரூம்ல போட்டு பூட்டி இருப்பா. அதனாலதான் நாம இப்ப சைன் பண்ணி வாங்கின இந்த பத்திரம் சட்டப்படி செல்லுன்னு சொல்ல முடியாது. இது இப்போதைக்கு ஆறுதல். ஏன் அப்படி? நாளைக்கு பிரதிபா எழுந்து நடந்தா, கை கால் அசைஞ்சா கோர்ட்டு கேள்வி கேட்கும். அவ கையெல்லாம் அசையாது. அவளால நடக்க முடியுமோன்னு எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. சில சிச்சுவேஷன் சந்தேகப்பட வச்சுது. ஆனா அதெல்லாம் உண்மை இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன். தன்னோட எல்லா சொத்துகளும் இப்ப கைய விட்டு போகுதேங்கிற நிலைமையில கூட அவளால கொஞ்சம் கூட தான் கைய அசைக்கவே முடியல. நீங்களே பாத்தீங்களே. அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணேன். பிரதீபா உடம்புல எந்த மாற்றமும் இல்ல. ஆனா இந்த கேஸ் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்தது யாரு? அந்த விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அதை பத்தி நான் விசாரிக்கிறேன். சரியா? நான் கிளம்புறேன். ஃபைல் பண்ணது தப்பாயிடுச்சோ? ஐயோ, என்னால முடியாதுன்னு எழுந்து நின்னு சொல்லிருக்கலாமோ? ஆனா நான் ரகசியமா பண்ண வேண்டிய பல வேலைகள் இன்னும் இருக்கு. சார், சொல்லுங்க பிரதீபா. எல்லாம் நல்லபடியா போகுதுல்ல? நேத்து நான் கமிஷனரை பார்த்துட்டு வந்தேன். ஆக்சிடென்ட் பத்தின விசாரணையை உடனே ஆரம்பிப்போம்னு சொன்னாரு. சார், இதுக்கு நடுவுல ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது தப்பான்னு எனக்கு ஒரு டவுட்டு. அது என்னங்க? மல்லிகா லீகல் அட்வைசரோட இங்க வந்திருந்தா. நிறைய ஸ்டாம்ப் பேப்பர்ஸ்ல என்ன கை நாட்டு வைக்க வச்சா. அது என்ன மாதிரியான ஸ்டாம்ப் பேப்பர்? மல்லிகாவோட லீகல் அட்வைசரும் கூட வந்திருந்தாரு சார். என்னோட எல்லா சொத்துக்களையும் மல்லிகா பேர்ல மாத்துறதாதான் அந்த ஸ்டாம்ப் பேப்பர்ஸ்ல இருந்துச்சு. தம்பி இம்ப்ரெஷன் தான். அது பெரிய முட்டாள்தனமாச்சே. ஐயோ, இப்ப நாம என்ன பண்றது? நான் குணமாயிட்டேன்னு சொல்ல வேண்டிய நேரமும் இன்னும் வரல. பரவாயில்ல, அதையும் நாம கோர்ட்ல பாத்துக்கலாம். அதெல்லாம் உங்க உடம்பு சரியாயிடுச்சுன்னு சொன்னதுக்கு அப்புறம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த மாதிரி இனிமே பல பேப்பர்ஸை சைன் பண்ண வைக்கலாம். ஆனா பண்ணக்கூடாது. இல்ல சார். இதை நினைச்சுலாம் நீங்க பயப்படாதீங்க. தேங்க்யூ சார். உங்க டான்ஸை பார்க்கறதுக்கு இங்க எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் சீக்கிரமா நடக்கும் சார். ஓகே, நான் அப்புறமா பேசுறேன். ஓகே சார்.
மா ம் ஆ வா மனு. நீங்க விசாரிச்சீங்களாம்மா? ம் சொல்றேன். வக்கீல் எதுக்குமா இப்ப வந்துட்டு போறாரு? யார் சொன்னா? அஞ்சனா தான் சொன்னா. இனி வரப்போற விஷயத்தையெல்லாம் ஹேண்டில் பண்ணணும் இல்லையா? அதுக்காக தான் வர சொன்னேன். கேஸ் விசாரணை பத்தி தான் சொல்றீங்களா? ஆமா. இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணது யாரா இருக்குமா? அந்த கேள்விக்கு இன்னும் விடை கிடைக்கல. யாரோ நம்ம குடும்பத்தை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா அப்படியெல்லாம் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இது நாமளா உருவாக்குன ராஜாங்கம். இத நான் ஒருத்தி இருக்கிற வரைக்கும் யாரும் அழிக்க முடியாது. எனக்கு அப்புறமா நீதான் எல்லாம். உனக்கு அப்புறம் உன்னோட வாரிசுங்க. ஆமா, எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து உங்களுக்கும் அப்பாவுக்கும் சொந்தமானதுதான் இது. இதையா பறிக்க பாக்குறாங்க? ஆமா. அம்மா, கிருஷ்ணதாஸ் அங்கிளோட மரணத்துக்கும் இந்த சொத்துக்கும் என்ன சம்பந்தம்? தாசண்ணாவுக்கு இந்த சொத்து மேல எந்த உரிமையும் இல்லை. நாம இதை ஃபேஸ் பண்ணலாம். நீங்க சொல்லுங்கம்மா, எதுவா இருந்தாலும் நான் பண்றேன். உலக உறுதிமொழி நாள் அன்னைக்கு நானும் அஞ்சனாவும் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றோம். அதே மாதிரி கூடவே இருப்போம். தெரியும்பா, நீங்க 2 பேரும் எனக்கு துணையா தான் இருப்பீங்க. அதுக்கான உறுதிமொழி தான் அன்னைக்கு நீங்க சொன்னது. ஆனா அதுக்கான தேவை வரும்போது நானே சொல்றேன். நானும் அஞ்சனாவும் உங்க கூடவே இருப்போம்மா. ஏன்பா இன்னைக்கு பியூட்டி பார்லர்ல எடுத்த கிளாஸ் எப்படி இருந்துச்சு? தி இனேசஸ் மேடம்க்கு பேர்லாம் வச்சிட்டியா? அட, தினமும் மேடம் பார்லருக்கு போயிட்டு தான் காலேஜ்க்கே வராங்களாம். அதான் இந்த பேரு. மேடம்க்கு பேர் வச்சதே நீதான்ல? அது யார் சொன்னது? இந்த ஒரு வாரத்திலேயே உன்னை பத்தி நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஓ, உனக்கு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல கண்டிப்பா வேலை கிடைக்கும். அப்புறம் நீ கிளாஸ்ல சொன்ன எதுவுமே எனக்கு புரியல. நான் நல்லா தூங்குனேன். பாய்ஸ் எல்லாருமே மேடமை கவனிச்சுட்டு தான் இருந்தாங்க. அது விஷயமே வேற. மேடம் போய் பசங்க கவனிக்காம இருப்பாங்களா? சரி, இன்னைக்கு சொன்னதெல்லாம் சொல்லிக் கொடு. எனக்கு ஒண்ணுமே புரியல. தானே பார்த்துட்டு இருக்க? ஆஹா, கம்பைன் ஸ்டடியம்மா. எனக்கு கிளாஸ்ல எடுத்ததை கத்து கொடுத்துட்டு இருந்தான். ஆமா, என்ன டாடி நடந்து வரீங்க? என்ன விஷயம்னு சொல்லு. காரும் ஸ்ட்ரைக் பண்ணிடுச்சு. அது ஒரு கார்ப்பரேட் கம்பெனியோட சிஇஓ கம்பெனி கார்ல வரலாம்ல? வரலாம் தான், ஆனா கம்பெனி கன்வென்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்களேம்மா. சரி வினய், படிப்பை கண்டினியூ பண்ணுங்க. ஓகே சார். டீ போட்டு கொடுப்பா டாடி? வேணாம்மா, நான் வர வழியில ராகவன் கடையில ஸ்ட்ராங்கா ஒரு டீயை சாப்பிட்டுட்டு தான் வரேன். ஓகே. நீ எங்க போறம்மா? வினய் கூட படிக்க போறேன். ஒழுங்கா படிக்கிறியா? வெளியில பார்த்த காட்சியை பார்த்து சந்தேகப்படுறீங்களா? வேணும்னா சந்தேகப்படலாம். இங்க பாருங்க, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான். எப்பவுமா? அதெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு இளம் பொண்ணோட மனசு எப்ப வேணாலும் மாறலாம்ல.
ஏமா கல்யாணம் பண்ணா கார்ப்பரேட் கம்பெனில ஒரு ஆளை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு நீ உறுதியா போயிருந்தியம்மா? அந்த சோனா இப்போ இல்லையே. ஏழையா இருந்தாலும் நேசிக்க தெரிஞ்ச ஒருத்தனா இருக்கணும். அப்ப இது வினையோட சம்பந்தப்படுற மாதிரி தெரியுது. ஐயோ, இது வரைக்கும் அப்படி இல்லைன்னு நான் தான் சொன்னேன்ல. ஆனா எந்த ஒரு பொண்ணா இருந்தாலும் ரொம்ப நல்லவனா இருந்தா அவனை விரும்புவாங்கன்றதுல எந்த டவுட்டும் இல்ல. ஆ இன்னைக்கு சாப்பாட்டுக்கு என்ன வேணும்னு சொன்னா ஆரம்பிச்சிடுறேன். ஆஹா, தினமும் நீ சமைச்சா எப்படி? இன்னைக்கு நான் சமைக்கிறேன். புதுசா சில டிஷ்ஷஸ் எல்லாம் பண்ணி ஷாக் கொடுக்க போறேன். அந்த ஷாக்குக்கு நான் ரெடி. நீ தானப்பா? அப்போ நான் கலக்குறேன். படிப்பெல்லாம் எப்படி போகுதுப்பா? நல்லா போயிட்டு இருக்கு சார். இந்த கிருஷ்ணதாஸ் கேஸ போலீஸ் விசாரிக்கிறாங்க. கேள்விப்பட்டேன். சோனாவும் நீயும் அந்த கேஸ் டைரியை பார்க்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கல்ல, அதுக்கு வயநாடு போகணும்ல? ஆமா, சோனா தான் என்னோட டைரக்டர். பிரதீபாவை உனக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லப்பா? ஆமா. பிரதீபாவை பத்தி பாஸ்கர் ஏதாவது சொல்லியிருக்காரா? இல்ல. என்ன சார்? இல்ல, ஒன்றும் இல்லை. உன் ஃப்ரெண்ட் எப்படி? சோனாவா சார்? ஆமா, ரொம்ப நல்ல பொண்ணு சார். ரொம்ப பேசுவா. சோசியல். எல்லாருக்கும் அவளை ரொம்ப பிடிக்கும் சார். அப்படின்னா உனக்கும் அவளை பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். ஆமா. சோனா கிச்சன்ல தனியா இருக்கா, நான் போய் ஹெல்ப் பண்றேன். போப்பா. அம்மா. வாமா. வக்கீல் போயிட்டாரா? போயிட்டாரே. என்ன, ஏதாவது சட்ட உதவி தேவையா? வேண்டாம். ஆமா, அனு பாப்பா விஷயமா அவர்கிட்ட ஏதோ கேட்டியாமே? அவன் நம்மளை விட்டு போகாம இருக்க சட்டப்படி என்ன பண்ணலான்னு கேட்டேன். நம்மளை விட்டு போக மாட்டா, அந்த விஷயத்துக்கு நான் கேரண்டி. கேஸ் கோர்ட்டுக்கு போகும்போது அதை உடைக்கிறதுக்கான ப்ரூஃபை நான் கொடுப்பேன். அது என்னம்மா? அந்த ப்ரூஃபை கோர்ட் ஏத்துக்குமா? கண்டிப்பா. அவ மனுவோட பொண்ணுதான்னு கோர்ட்ல ப்ரூவ் பண்ணணும். அது எப்படி முடியும்? நீ வேணா பாரு, தேவைப்பட்டா ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் கூட எடுக்க வைக்கலாம். திருட்டு சர்டிபிகேட் ரெடி பண்றீங்களா? உனக்கு அனு பாப்பா வேணும் வேணும் தானே? எனக்கு வேற எதுவும் தேவையில்ல. நீ நம்பிக்கையோட இரு. நான் இப்ப வந்தது அதை பத்திலாம் பேச இல்ல. உங்களுடைய சின்ன வயசோட கிளைமாக்ஸ் கதையை தான் கேட்க வந்திருக்கேன். கண்டிப்பா சொல்றேம்மா. ஆமா, நான் எதுல விட்டேன் மறந்துட்டேன். உங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. பிரதீபா அம்மாவும் பிரதாப் அங்கிளும் வந்தாங்க. ஆமா, பிரதாப் அப்பப்போ வந்து விசாரிப்பாரு. சீக்கிரமாவே என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதாவும் என்கிட்ட சொன்னாரு. பிரதீபா கிட்ட எங்க விஷயமா பேசிட்டு வந்து கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு. ஆமா. ஒரு நாள் பிரதீபா எங்க வீட்டுக்கு வந்தா.
என்னடி டோட்டலா ஆளே மாறிட்ட? புது சிட்டி கேர்ள் இருந்தாலும் கிராமத்து லுக்கு. நீ என்னடி பண்ற? படிப்பு முடிஞ்சதும் நமக்கு அடுத்த வேலை என்ன? பிஎஸ்சி எக்ஸாம். அதுக்கு அப்ளிகேஷன் அனுப்பிக்கிட்டு இருக்கேன். உனக்கு கம்பெனிலேயே ஒரு வேலை ரெடி பண்ணி தரேன்னு சொன்னல. ஏய், அவருக்கும் அதுல சந்தோஷம் தான். என்ன அவ்வளவு பிடிக்கும் அவருக்கு. ப்ளீஸ் நீ பேருக்கு வேலை பாரு. நான் போனதுக்கு அப்புறமா நீ அந்த பக்கம் வந்தது கூட இல்ல. ஒரு நாள் நான் கண்டிப்பா வருவேன். வேலைக்கு வரேன்னு சொல்ல. உன்னை கூட்டிட்டு போகிறதுக்கு தான் நானே வந்திருக்கேன். வேலைக்கு இல்ல, எங்க வீட்ல ஒரு பெரிய விசேஷமே நடக்க போகுது. அது என்னது? சொல்றேன், முதல்ல இத பொடி. என்ன இது? பொடிடி. நான் தான் சொல்றேன்னு சொல்றேன்ல, பொடி. வா. அம்மா, என்ன விசேஷம்? எங்க அண்ணனுக்கு கல்யாண வயசாகி ரொம்ப நாள் ஆச்சுல்ல. இப்ப கம்பெனில அவனுக்கு எக்ஸிகியூட்டிவா வேலையும் கிடைச்சிருக்கு. இனி கல்யாணம் பண்றதுல எந்த பிரச்சனையும் இல்லல்ல. பிரதாப் கல்யாணத்தை பத்தி ஏதாவது சொன்னாரா? சொல்றேன்னு என்கிட்ட சொல்லியிருந்தாரு. அண்ணனுடைய கல்யாணத்தை உடனே பண்ண சொல்லி நீ சொல்லியிருந்தியா? எப்படியோ நானும் என் ஹஸ்பண்டும் முடிவு பண்ணிட்டோம். அதுக்காக நீ என்னை கூட்டிட்டு போதான் வந்தியா? என்கேஜ்மெண்ட் உங்க வீட்ல வச்சுதான் நடக்க போதா? இல்ல, பொண்ணோட வீட்ல. பொண்ணை பத்தி நான் உன்கிட்ட சொல்லல. சொல்லாமையே எனக்கு தெரியும். அது எப்படி? நான் இப்பதான் உன்கிட்ட சொல்லவே போறேன். சிட்டில இருக்க ஒரு பெரிய ஆட்டோமொபைல் டீலரோட பொண்ணு. அவர் தான் ஏற்பாடு பண்ணாரு. அந்த பொண்ணை நானும் அவரும் போய் பார்த்தோம். பிரதாப் ஒத்துக்கிட்டாரா? அண்ணன் ரொம்ப ஹாப்பி. அண்ணனால கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியுமா? எல்லாமே அவர் தான் பண்ணாரு. என்கேஜ்மெண்ட்டுக்கு எங்க வீட்ல இருந்து தான் கிளம்புறோம். நீ இல்லாம நான் போவேனா? சீக்கிரமா ரெடி ஆகு. என்னாச்சு? பிரதாப் இதுக்கு உண்மையாவே ஒத்துக்கிட்டாரா? ஆமா. ஒத்துக்காம இருக்க ஏதாவது காரணம் வேணாமா? நீ சீக்கிரமா போய் ரெடி ஆகு. நான் வரமாட்டேன் பிரதி. ஓஹோ, என்கிட்ட இப்படி சொல்றியா? வரமாட்டேன். அப்போ நானும் உன் கூட இங்கேயே வந்துடுறேன். யாரோட என்கேஜ்மெண்ட்க்கு நீ என்ன கூப்பிடுறேன்னு தெரியுமா? 5 வருஷமா உயிருக்கு உயிரா காதலிச்ச என் காதலனோட என்கேஜ்மெண்ட்காக. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.